அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஃபரதான 4 ரக்காத் தொழுகையில் முதல் 2 ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஒரு சூரா ஓத வேண்டும். நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், அவ்வாறு ஓதுவது வாஜிப் ஆகும். சரி, இப்போ ஃபரதான முதல் 2 ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஒரு சூறா ஓத மறந்த நிலையில் ஒருவர் ருக்கூ சென்று விட்டார். இப்போ ருக்கூ சென்றால் அவருக்கு நினைவு வந்தவுடன் மீண்டும் நிலைக்கு வந்து அந்த விடுபட்ட சூறாவை ஓதி அவர் தன்னுடைய செயல்களை வரிசையாக தொடர வேண்டும். சரி, இவர் ருக்கூவுக்கு சென்ற பிறகு மீண்டும் நிலைக்கு திரும்பி சூறா ஓத அவர் மறந்தார் அல்லது அதற்கான ஒரு நிலை ஏற்படவில்லை என்றால், இவர் ருக்கூ சென்று பிறகு வழக்கம்போல் சுஜூது அவைகளையெல்லாம் முடித்து நிலைக்கு வந்து விடுவார் இல்லையா? இப்போ 3வது 4வது ரக்காத்திலே வெறுமனே சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் ஓத வேண்டும் என்று நம்முடைய மார்க்க சட்டம் வழிகாட்டுகிறது. இப்பொழுது இவர் முதல் 2 ரக்காத்தில் சூரா ஓதுவது விடுபட்ட காரணத்தால் 3வதிலும் 4வதிலும் அவர் அந்த சூறாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இறுதியில் அவர் சஜிதாசாகவும் செய்து கொள்ள வேண்டும். தொழுகை நிறைவு பெற்றுவிடும். இதில் இமாமாக இருந்து அது சப்தமிட்டு ஓதி தொழ வைக்கக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் அதே நிலையில் அவர் சப்தமிட்டு தான் 3வது ரக்காத்திலும் 4வது ரக்காத்திலும் அந்த கிராத்தை தொடர்ந்து ஓதி அவர் இறுதியாக சஜிதா சஹவு செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இப்பொழுது இங்கு ஒரு கேள்வி எழலாம். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார், ஓதிட்டு 2வது ஒரு சூறா ஓதணும். அவர் ஓத மறந்தவராக ருக்கூவுக்கு போயிட்டார். இப்போ ருக்கூவுக்கு போனவர் நினைவு வந்த உடனே என்ன செய்யணும்னு சொன்னால், மீண்டும் நிலைக்கு வந்து அந்த சூறாவை முழுமைப்படுத்தி விட்டு ஓதிவிட்டு அதுக்கப்புறம் ருக்கூவுக்கு போகணும் இல்லையா? சரி, இப்போ இந்த மாதிரி சொல்கிறீங்களா ஹஸ்ரத், ருக்கூ செய்வது ஃபர்து, ஆனால் சூறா ஓதுவது வாஜிபு. அப்போ ஃபர்தான ஒரு நிலையிலிருந்து அவர் வாஜிபுக்கு திரும்புவது கூடாது என்று ஏற்கனவே சட்டம் சொல்லியிருக்கிறீர்களே, இது எப்படி? ஒரு ஃபர்திலிருந்து வாஜிபுக்கு மீளலாமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஹைர், அது வாஸ்தவமான ஒன்றுதான். ஆனால் இங்கு பார்க்க வேண்டியது, தொழுகையில் கிராஅத் ஓதுவது என்பது ஃபர்தாகும், ஒட்டுமொத்தமான ஃபர்து. தொழுகையில் கிராத் ஓதுதல் ஃபர்து. அந்த கிராத்துக்குள்ளே இது ஓதுறது வாஜிபு, இது ஓதுறது வாஜிபுன்னு சொல்லி பிரிவு சட்டங்கள் உண்டு. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் அவர் கிராத் ஓதுவது ஃபர்து. அந்த கிராத்தை விடுபட்டு விட்டார் என்ற காரணத்தால் விடுபட்டுட்டு அவர் ருக்கூவுக்கு போனார். ருக்கூ என்பது ஃபர்து இல்லையா? அப்போ ஃபர்திலிருந்து இவர் மீண்டும் ஃபர்துக்குத்தான் மீளுகிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் திருப்பி போட்டு கேட்கும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகிற சட்டம் விளங்கும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா புரிந்து அமல் செய்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.